வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தாம்பரம் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டை பார்க்க வந்திருக்கோங்க. அவிட்டா ஹோம்ஸோட இந்த நாயன்மார் அப்பார்ட்மெண்ட் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1.9 கிலோமீட்டரில் ஆன் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குங்க. இந்த சைட்டோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைட்டை சுற்றி 3 பக்கம் ரோடுங்க. ஃப்ரண்டில் ஒரு ரோடு, லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு, ரைட் சைடில் ஒரு ரோடுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வால் ஷேரிங்கே கிடையாதுங்க. தனித்தனியாக செப்பரேட்டாக வீடுகள் வர மாதிரி சூப்பராக கட்டியிருக்காங்கங்க. மொத்தம் 180 வீடுகள் இருக்குங்க. உங்களுக்கு டபுள் பெட்ரூமும் இருக்குது, ட்ரிபிள் பெட்ரூமும் இருக்குங்க. அதுவும் ஆல் ஃபேஸிங்லேயே இருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி பேர் பார்த்தீங்கன்னா நாயன்மார்களுங்க. இங்கே வந்து மொத்தம் 3 பிளாக் வருதுங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து திருநாவுக்கரசர் பிளாக்குங்க, ரெண்டாவது வந்து மாணிக்க வாசகர் பிளாக்கு, மூணாவது வந்து கண்ணப்ப நாயனார் பிளாக்குங்க. அதாவது வந்து தமிழை கொண்டாடக்கூடிய விதமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நேம் வச்சுருக்காங்க. 3 பிளாக்லையும் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க. இந்த வீடு வாங்குற எல்லாருக்குமே கார் பார்க்கிங் இருக்குங்க. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஈவி சார்ஜிங் பாயிண்டோட கொடுக்குறாங்க. பொதுவாக அப்பார்ட்மெண்ட் கட்டும்போது உங்களுக்கு வந்து கேப்பே விட மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து இழுத்து பிடிச்சி கட்டியிருப்பாங்க. வால் ஷேரிங் அப்படிங்கிற பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வால் ஷேரிங் பாருங்கள், வால் ஷேரிங்கே கிடையாதுங்க. இந்த வீட்டுக்கும் இடையில வந்து 4 அடிக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வால் ஷேரிங் கிடையாது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வாசல் ஷேரிங்கும் கிடையாதுங்க. அதாவது வந்து ஒரு வீடு இந்த பக்கம் இருக்குன்னா ஆப்போசிட்லேருந்து வீடு கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 7 அடி தாண்டி தான் அடுத்த வீடு இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 2வது வீடு, இது வந்து ஃபர்ஸ்ட் வீடுங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு வில்லா ஸ்டைலில் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மாடல் ஹவுஸ் வீடுங்க. வீடு வந்து ரெடியாக இருக்குங்க. நீங்கள் வந்து வீடு பார்க்க வரீங்கன்னா இந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நார்த் ஃபேஸிங் வீடுங்க. டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீக் வுட்லேயே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் லாக்கும் கொடுக்குறாங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்கங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி மாட்டிக்கலாங்க, இந்த பக்கம் வந்து சோஃபா போட்டுக்கலாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து 5க்கு 10 சைஸுங்க, நல்ல பெரிய பால்கனிங்க. பால்கனியில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், ஹில் வியூங்க. அதாவது வந்து தாம்பரம் சிட்டிக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஹில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த ஹில் தாங்க இது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே ஹில் இருக்கிறதுனால உள்ளே வந்து நல்ல கூலிங் இருக்குங்க. அதாவது இப்போ வந்து நல்ல சம்மருங்க, ஆனால் வந்து ஒரு ஹீட்டே தெரியல. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹில் தாங்க. இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு பார்க்க வரவங்க இந்த ஹில் வியூ பார்த்தா வீடுகளை வந்து ஈஸியாக வாங்கிக்க முடியுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சன் பார்த்துடலாம். இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து அக்னி முறையில் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து கிச்சன் டாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளாக் கிரானைட்டில் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஜன்னல் இருக்குதுங்க. அதுவும் வந்து மஸ்கிட்டோ நெட்டோடவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எல் ஷேப்பில் ஃபுல்லாக பாருங்கள் லேப்டாப் கொடுத்துருக்காங்க, கபோர்டு கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தாச்சுங்க. அடுத்து இந்த வீட்டோட 3rd பெட்ரூம் பார்த்துடலாம். 3rd பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள் லேப்டாப் கொடுத்துருக்காங்க, கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள் ஹில் வியூ பார்த்தவாறே உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வீட்டு வந்து மஸ்கிட்டோ நெட்டோடவே கொடுத்துருக்காங்க. இதே பெட்ரூமில் ரைட் சைடு பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டோர் போட்டே கொடுக்குறாங்க. இந்த பக்கமும் நீங்கள் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்க முடியுங்க. இந்த பக்கம் பாருங்கள், அதாவது வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் இடையில பாருங்கள் 4 அடிக்கு வந்து ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அதாவது வால் ஷேரிங்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து எந்த வீடுமே கிடையாதுங்க. 3rd பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஹாலுக்கு ரைட் சைட்லேயே அமைஞ்சிருக்குங்க. இதே காலில் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷினுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்க முடியுங்க. மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள், நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 15ங்க. இங்கே பாருங்கள் ஒரு நீளமாக பெரிய லேப்டாப் கொடுத்துருக்காங்க, கபோர்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்டிலேஷனுக்காக ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. வித் வந்து மஸ்கிட்டோ நெட்டோடவே கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வெஸ்டர்னா இண்டியனா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சுங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. லேப் இருக்குது, இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கபோர்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமை கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக இங்கே பாருங்கள் ஜன்னலும் இருக்குது. வித் மஸ்கிட்டோ நெட்டோடவே கொடுத்துருக்காங்க. ஹோம் டூர் பார்த்துட்டு வாங்க. இந்த நாயன்மார் ப்ராஜெக்டில் மொத்த வீடுகள் பார்த்தீங்கன்னா 180 வீடுகளுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 BHKவும் இருக்குது, 3 BHKவும் இருக்குது. அதுவும் ஆல் ஃபேஸிங்கில் இருக்குங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோமங்கலம் போகக்கூடிய ஹைவே மேலேயே இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. அதுவும் தாம்பரம் சிட்டிக்குள்ளே தாம்பரம் கார்பரேஷன் லிமிட்டுக்கு உள்ளேயே இருக்குங்க. வீட்டோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 958 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 94 லேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. லோனை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் லோன் வந்து அதுவும் ஆல் பேங்க்லேயும் வாங்கி கொடுக்குறாங்க.
தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் நீங்களும் ஒரு சொந்த வீடு தேடிட்டீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. நீங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சொந்த வீடு வாங்க. இந்த நம்பரில் உங்கள்ட்ட டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.